Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 642 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். காதலிக்கும் போது நிறைய அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். பயங்கர தௌலத்தா நம்மளுடைய காதலிக்கிற பெண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். அப்படி தௌலத்தா காட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எப்படிடா அந்த பிரச்சனையிலேருந்து சமாளிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக காதலிக்கு தெரியாமல் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அமானுஷ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உண்டான சான்ஸே கிடைக்காதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட 2 காதலர்கள் பயங்கர அமானுஷ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கதையை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து வினோத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பர் ரவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. வினோத் அண்ட் ரவி கல்லூரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் சந்திக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு வருஷம் ஜாலியாக தாங்க போகுது. இந்த செகண்ட் இயர் போகும்போது தான் ஃபர்ஸ்ட் இயருக்கு புதுசாக பொண்ணுங்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தான் ஒரு 2 பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரவிக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போகுது, வினோதுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சி போகுது. ரவிக்கு பிடிச்சி போகிற பொண்ணுடைய பேர் நந்தினி, வினோதுக்கு பிடிச்ச பொண்ணுடைய பேர் நேஹா. நேஹா வந்து டெல்லியை சேர்ந்தவங்க, டெல்லியிலிருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் 2 பேரும் நண்பர்களாக தான் வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரவி அண்ட் வினோதோடைய மனசில் எப்படியாவது இந்த 2 பொண்ணுங்களும் உஷார் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே வந்து பழகியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுங்களும் வந்து லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 பசங்களும் ரொம்ப டீசெண்டான பசங்க, எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பை கட்டு மஸ்தாக வச்சுக்கிற மாதிரி பசங்க. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற பசங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காங்க, பாசமாக நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் லவ்வை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் போக ஆரம்பித்தாங்க. வினோதுக்கும் ரவிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா அந்த பைக்கர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் குடும்பத்தில் வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஹை எண்ட் பைக் வாங்குறது அப்படின்றது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. ஆனால் அந்த நேஹா இருக்காங்க இல்லையா, ரவியோடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பணக்கார குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா சும்மாவே பாக்கெட் மணிக்காக அவங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுப்பாராம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அளவுக்கு ஹைஃபை குடும்பம். அவங்களுக்கு இந்த 2 பசங்களோட ஆசை வந்து தெரியுதுங்க. பர்த்டேக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கை கிஃப்ட் பண்ணுறாங்க. கிஃப்ட் பண்ண உடனே செம்ம ஹாப்பி இந்த வினோதுக்கும் ரவிக்கும். சரி, நம்ம இந்த பைக்கிலேயே நம்ம வந்து ரவுண்டு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் ட்ரிப் போக ஆரம்பிச்சிருக்காங்க. போகிற இடத்துக்கெல்லாம் நேஹா அண்ட் நந்தினியை கூட கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாங்க, அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு போகிறாங்க. ஹோல் சவுத் இந்தியாவை எல்லாமே சுற்றி முடிச்சிட்டாங்க. ஒரு நாள் சரி நம்ம கோவாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோவாவுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கோவா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால வீட்டில் ஸ்பெஷல் பெர்மிஷன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் வந்து இவங்க வெளியே தங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நந்தினிக்கும் நேஹாக்கும் பிரச்சனை இல்லை. நேஹா வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நந்தினி எங்கள் வீட்டுக்கு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வினோதுக்கும் ரவிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா 1 நாள் 2 நாள்லாம் ஓகேன்றுவாங்க. ஆனால் இந்த 5-6 டேஸ்னும் போது பசங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க கெஞ்சி கூத்தாடி, இல்லைப்பா நாங்கள் இங்கே தான் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படி இப்படிலாம் பேசி சரிடா போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவலும் வாங்கிடுறாங்க. 4 பேரும் பயங்கர சந்தோஷமாக கோவாவுக்கு வந்து கிளம்புறாங்க. கோவாவுக்கு வண்டியிலேயே கிளம்புறாங்க. ஸோ இவங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு சூப்பர் பைக் அப்படின்றதுனால ரொம்ப ஜாலியாக ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. நடுவில் நிறைய இடங்களில் ஸ்டாப் பண்ணி தானே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு இவங்களுடைய மேக்ஸிமம் இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து வேணாம், ஏன்னா மார்னிங்கில் வந்து பிஸி டிராஃபிக் இருக்கும், வெயில் இருக்கும், நம்மளுக்கு அந்த ட்ராவலோட ப்ளஷரே இருக்காது, நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் நைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்லோ பேஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மேங்களூரை வந்து தாண்டுறாங்க. மேங்களூரை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது 2
சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டு பகுதிகள் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இவங்க ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தினிக்கு வந்து பயங்கரமாக பசிக்குது. அவங்களுக்கு வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் வேறு இருக்குது. பசிச்சா உடனே சாப்பிட்றணும், சாப்பிட்லன்னா வயிறு வந்து புண்ணாயிடும், திரும்பியும் அவங்க ரொம்ப சிக்காயிடுவாங்க. அந்த இடத்துல மெடிக்கல் ஷாப்ஸும் கிடையாது, மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. சரி இங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வழியில் வந்து ஹோட்டலே கிடையாது. சரி ஒரு லாங் டிரைவ் வந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹைவேல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சைடும் அடர்ந்த மரங்கள் இருக்குது, காட்டு பகுதிகள் மாதிரி இருக்குங்க. இவங்க வயிறு வழியில் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக வினோத் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுத்துக்குமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏதாவது தாபா வரும், அந்த தாபாவில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. 15 கிலோமீட்டர் கழித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு தாபா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன தாபாவாக தான் இருக்குது. நந்தினி, வினோத் அண்ட் ரவிக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நேஹா வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன தாபாவில் உட்காந்து சாப்பிட்றது வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நந்தினி வந்து ரொம்ப சஃபர் பண்ணுறாங்களே, நம்ம வந்து கூட உட்காந்து கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நேஹாவும் இறங்கி வந்துடுறாங்க. வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டு நேஹா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபைனலாக அந்த சாப்பாடுடைய நறுமணம் இருக்கு இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னடா இவ்வளோ சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கே, சரி நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு ஒரே ஒரு வாய் எடுத்து பைட் பண்ணி பார்க்குறாங்க. நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் சாப்பிட்டதுலேயே இதுதான்டா பெஸ்ட் டிஷ் அப்படின்னு சொல்லி இவங்களும் டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நேஹாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தாபாலம் கூட ரொம்ப சுவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நேஹாவும் நந்தினியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவியும் வினோதும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, புதுசாக வந்து நம்ம தம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, நம்ம வந்து தம் அடிக்க மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் போய் தம் அடிக்கணும்டா, நம்ம அவங்கக்கிட்ட நம்ம ஃபிஷ் அடிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. நேஹா கிட்ட நந்தினி கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி போகிறாங்க. ஆல்ரெடி அந்த தாபா வந்து இந்த அடர்ந்த மரங்களுக்கு முன்னாடி, அதாவது காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி சின்ன தாபான்னு சொல்லியிருந்தேன். இவங்க நேராக அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி கூட பார்க்குறாங்க, ஒருவேளை நேஹா நந்தினி ஏதாவது நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களா, பார்த்தா நம்ம தம் அடிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா செம்மையாக சண்டை வருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல கும் இருட்டுங்க, எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரும் ஃபிஷ் அடிக்கிறாங்க. ஃபிஷ் அடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல நேஹாவுடைய குரலில் யாரோ ரவி ரவி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. ரவி உடனே பதட்டத்தில் கையில் வச்சிருந்த தம்மை கீழே போட்டு அணைக்கிறாரு. அணைச்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா சுத்தமாக இருட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெளிச்சம் எதுவுமே கிடையாதுங்க. வினோதை பார்த்துட்டே, என்னடா இது நேஹா குரல் மாதிரியே கேட்குதேடா அப்படின்னு. ஆமாண்டா எனக்கும் கேட்டுச்சுடா, அதனால தான் நானும் தம்மை போட்டேன்டா, இப்போ தான்டா 10 வச்சோம், அதுக்குள்ளே போட்டேமேடா, இருந்ததே 2 தம்மு தான்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறானுங்க. சரி இந்த பொண்ணுங்களை வச்சு நம்ம போய் தம்மும் வாங்க முடியாது, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுடைய கண்களில் படாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி தான் அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க. அந்த வெளிச்சம் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரைட் லைட் மாதிரிலாம் தெரியல, ஜஸ்ட் 2 கண்கள் வெளிச்சமாக வந்து அந்த இடத்துல தெரியுதுங்க. அந்த கண்களை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே தோணலை, இந்த பயம் அப்படின்றதெல்லாம் வரலை. அது என்னது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தாங்க உண்டாகுது. கரெக்டாக அந்த கண்களை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வினோத் வந்து ஒரு லைட்டாக பேக் வாங்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பாக தோணுது. ஆனால் அந்த ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக ஹாலுசினேட் ஆகிட்டு, ஒரு விதமாக வந்து ஒரு இன்டாக்சிகேஷனில், ஒரு மயக்கத்தில் அந்த ஒரு கண்களை நோக்கி நடந்து போகிறத வந்து வினோத் பார்க்குறாருங்க. ரவியோடைய கையை பிடிக்கிறாரு. ரவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வினோத்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, 2 கண்கள் தெரியுதுல, அந்த இடத்த நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. அந்த பெண் யாருடைய குரலில் பேசுது அப்படின்னா நேஹாவுடைய குரலில் தாங்க பேசுது. வினோதுக்கு கிளியராக தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வாடா வாடா வாடான்னு சொல்லி இழுக்கிறாரு. ரவி வந்து பார்த்திங்கன்னா வராமல் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. பட்டுன்னு வினோத் என்ன பண்ணுறாருன்னா ரவியை பலார்னு ஓங்கி ஒரு அரையிறாருங்க. அந்த அரைஞ்சதில் தான் ரவிக்கு வந்து சுயநினைவே வருதுன்னு சொல்லலாம். சுயநினைவு வந்த உடனே பார்க்குறாரு, டேய் நம்ம அங்கே தானே நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் வந்திருக்கோம், என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா என்ன அடிச்சா அப்படின்னு.
டேய் அங்கே பாடுறா அந்த வெளிச்சத்தை நோக்கி நீ போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் திரும்புறாரு. திரும்பினா அந்த வெளிச்சத்தில் திரும்பியும் மயக்கத்தில் உண்டாயிடுறாரு. ஒரு மாதிரி அட்ராக்ஷன் மாதிரி ஆகிடுது அவருக்கு. திரும்பியும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து வா வா பக்கத்தில் வந்துட்ட, வா இன்னும் 10 அடி வை, வா வா என் பக்கத்தில் வா வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய குரலில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. வினோத் கஷ்டப்பட்டு ரவியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த தாபா பக்கத்தில் போனதுக்கப்புறம் ரவி வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுறாரு. ரவிக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாதுங்க. சுத்தமாக சுயநினைவே இல்லைன்னு சொல்லலாம். கரெக்டாக ஒரு தாபாக்கும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நந்தினியும் நேகாவும், டேய் என்னடா பின்னாடி பாத்ரூமுக்கு தானே போனீங்க, இவ்வளோ நேரமாடா போவீங்க, சரி வாங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நல்லா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. வினோதும் நந்தினியும் முன்னாடி போகிறாங்க. ரவியும் நேகாவும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேர்ன் ஒரு பெண்டு வருதுங்க. கரெக்டாக அந்த பெண்டும் போது வினோத நந்தினியும் ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது. வினோதுடைய கண்களில் ஒரு பயம் தெரிய வருது. நந்தினியும் அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ஒரு உருவம் நார்மலான உருவம் மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஹைட் உள்ள ஒரு உருவங்க. அப்படியே ரோடை மறைச்சி இப்படி நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குங்க. பயத்தில் சடன் பிரேக்கை போடுறாரு. அப்படியே ரோட்லேருந்து அணைச்ச மாதிரி ஒட்டி வெளியே போய் வண்டி நிற்கிதுங்க. நின்றுட்டு இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா ரவியும் நேகாவும் கரெக்டாக அந்த உருவத்துக்கு முன்னாடி வந்து பைக்கை நிறுத்தியிருக்காங்க. பிரேக் அடித்து நிறுத்திட்டு அந்த உருவத்துக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இவங்களுடைய கண்களுக்கு வந்து தெரியுது. வினோத நந்தினியும் ரவியை கூப்பிடுறாங்க, டே ரவி வாடா, ஏன்டா அங்கே நிற்கிற, வாடா வாடான்றாங்க. ஆனால் ரவி எதுவுமே நடக்காத மாதிரி கூலாக அப்படி கையை கட்டிக்கிட்டு வண்டியில் உட்காந்து அப்படியே அந்த உருவத்தை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாரு ஒன்றும் தெரியல. பின்னாடி நேஹா ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நேஹா வந்து பார்த்தீங்கன்னா நேஹாவும் அந்த உருவத்தை பார்த்து கையை கட்டி பேசிக்கிட்டு தான் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. வினோதுக்கும் நந்தினிக்கும், டே என்ன இது என்ன நடக்குது, என்ன 2 பேரும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. வினோத் உனக்கு ஏதாவது தெரியுமாண்ணா? எனக்கு ஒன்றும் தெரியல, நாங்கள் அந்த மாதிரி பின்னாடி பாத்ரூம் போனோம் இல்லையா, அங்கே கூட ஒரு பெண் வாய்ஸில் வந்து எங்களை யாரோ கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. அந்த வாய்ஸும் கூட அப்படியே அசல் நேஹாவோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. அதுலேருந்தே ரவி வந்து ஒரு மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்புல. இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலை? இல்லைடா இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நம்ம எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி இப்போ அந்த இடத்துலேருந்து அவங்கள வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வருதுங்க. கரெக்டாக அந்த லாரி ஃபுல் ஹாரன் அடிக்குது. அந்த ஹாரனில் முன்னாடி அந்த 12 அடி உயரத்தில் ஒரு உருவம் சொன்னோம் இல்லையா, அந்த உருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீச்சுன்னு ஒரு சவுண்டுங்க. அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் அந்த உருவம் அந்த இடத்துலேருந்து காணாமல் போகுது. அப்போ தான் ரவி அண்ட் நேஹா சுயநினைவுக்கே வராங்க. நட்டனோட ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பின்னாடி லாரி வந்துக்கிட்டு இருக்கு. ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். வேன் ஹாரன் அடிச்சு வந்துக்கிட்டே இருக்கான். இவர் உடனடியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சர்றன்னு வினோத் பக்கத்தில் வந்து வண்டியை நிறுத்துறாரு. டேய் என்னடா நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு இப்படி ஓரமாக வந்து நின்றுட்டுருக்கீங்க, சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாப்புல. வினோத் நந்தினி எதுவுமே சொல்லலை. சரி இது எதுவும் சரியில்லடா, நம்ம வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் பார்ப்போம், ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிடுவோம், இன்றைக்கி நைட்டு ட்ராவல் பண்ண வேணாம், சரியாக படுற மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல் வருது, அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திரும்பியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 15 கிலோமீட்டர் தாண்டினா ஒரு ஹோட்டல் வருதுங்க, சின்ன ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாலாம் இல்லை, நார்மலான ஹோட்டல், நார்மல்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கம்மியான அளவில் ஒரு ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலை பார்த்த உடனே நேஹா இங்கேயா அப்படின்றாங்க. ஏம்மா இப்போ நடந்திருக்கிற விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நந்தினி கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்ன நடந்தது, நாங்கள் வந்தோம் திடீர்னு பார்த்தா நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தோம், ஒருவேளை வண்டி ஸ்டார்ட் ஆகலை போல இருக்குது, நல்ல வேளை அந்த லாரிக்காரன் ஹாரன் அடித்தான், ஹாரன் அடிக்கலை அப்படின்னா எங்களை அடித்து தூக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான வேலையில் அவங்க பதில் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து சரிப்பட்ட மாதிரி தெரியல, வாங்க இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. எல்லாம் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 2 மணி இருக்குங்க. யாரோ இவங்களுடைய ரூமில் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே வினோதுக்கு வந்து கேட்குதுங்க. அந்த உரையாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், குசு 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 குசுன்னு அந்த மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. ஆனால் அந்த சவுண்டு வார்த்தைகள் எல்லாம் என்ன பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கும்போது அந்த பாஷை எதுவுமே இவருக்கு புரியல. ஏதோ வித்தியாசமான ஒரு பாஷையில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹிந்தியே தெரியாதவங்க இல்லை அரபிக்கே தெரியாதவங்க உட்காந்துட்டு இருக்காங்க வச்சுங்களேன், அரபிக்லேயோ இல்லை ஹிந்திலேயோ பேசினா நம்மளுக்கு வந்து என்ன புரியும், ஒன்றும் புரியாதுல்ல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வினோதுக்கு கேட்குது. இவர் தூக்க கலக்கத்தில் இருக்கார். என்னடா இது ஆல்ரெடி இவ்வளோ டயர்டாக தூங்கிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி யாரா பேசுறது அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவி ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஜன்னலுக்கு வெளியேவெல்லாம் பார்க்கல, கரெக்டாக இவங்களுடைய பெட்டை ஃபேஸ் பண்ணி தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ரவி தனியாக பேசிக்கிட்டு இருக்காருங்க.
ரவி வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் எதிரில் யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துலேருந்து ரிப்ளை வருது. இந்த ரிப்ளை வருது அப்படின்றது எப்படி இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ரவி பேசுகிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 செகண்ட் பாஸ். அந்த 2-3 செகண்ட் பாஸுக்கு அப்புறம் ஆப்போசிட் இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது, ஒரு பெண்ணுடைய குரலில் சவுண்ட் வருது. ஒருவேளை நேஹா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு ஊத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரவி மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்தில் பெட்டு பார்த்தா நந்தினியும் நேஹாவும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நேஹா இங்கே இல்லைன்னா அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ரவி வந்து வித்தியாசமான விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு நின்று பேசிக்கிட்டே இருந்தாருங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சப்ளாங்கால் போட்டு உட்கார்றாருங்க. உட்காந்துட்டு ஒரு சாக் பீஸ் ஒன்று இருக்குங்க, அந்த சாக் பீஸில் ஒரு வட்டம் மாதிரி ஒன்று போடுறாரு. போட்டுட்டு ஒரு ஸ்டார் சைனெல்லாம் வரைகிறாருங்க. ஸ்டார் சைனெல்லாம் வரைஞ்சிட்டு திடீர்னு மெழுகுபத்தியெல்லாம் எடுக்கிறாரு. எங்கேருந்து மெழுகுபத்தி எடுத்தாருங்கலாம் தெரியல. மெழுகுபத்தி எடுக்கிறாரு. மெழுகுபத்தியை கொளுத்திட்டு அந்த ஸ்டார் சைனுக்கு நடுவில் வந்து ஒரு 6 மெழுகுபத்திகளை வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி உட்காந்து இந்த தவம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பாஷை ஏதாவது இவருக்கு தெரிய வருதா அப்படின்னு சொல்லி வினோத் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, கேட்குறாரு. ஆனால் அந்த பாஷை இவருக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் மெதுவாக நந்தினி எழுப்புறாரு. நந்தினியும் எழுந்து பார்த்து பயங்கரமாக பயப்படுறேன், என்னன்னா இவன் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி நேஹாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவை அப்படியே லைட்டாக கையை தொடலான்னு போகிறாங்க. பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படுத்து டீப் ஸ்லீப்பில் இருந்த நேஹா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காந்து இந்த ஸ்லீப் வாக்கிங் பண்ணுவாங்க இல்லையா, தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அது எப்படி இருக்கும், கரெக்டாக அவங்க பாட்டுக்கு எழுந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நேஹா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக நடந்து போய் எங்கே உட்காடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்டார் சைன் போட்டு வச்சுருந்தார்ல ரவி இந்த சைடு உட்கார்றாருன்னா ரவிக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நேஹா அதே மாதிரி சப்ளாங்கல் போட்டு உட்காடுறாங்க. ரவி எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் இருக்காரோ அதே பொசிஷனில் தான் அவங்களும் கையை வச்சுருக்காங்க. ரவி என்ன மந்திரங்களை சொல்கிறாரோ அதே மந்திரங்களை நேஹாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பேரும் மந்திரங்களை சொல்கிறத பார்த்த வினோதும் நந்தினியும் அப்படியே அலறாங்க. என்னடா என்னென்னமோ நடக்குதுங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க, அவங்கள மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறா, அந்த கேண்டலை வந்து அணைச்சி விட்றா அப்படின்லாம் வந்து நந்தினி ரொம்ப ஆக்ரோஷப்படுறாங்க. ஆனால் வினோதுக்கு இங்கே அல்லு கிளம்புது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த இடம் பயங்கர ரிமோட் பிளேஸ். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு அந்த ஹோட்டலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஹோட்டலில் ஒரே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தான் இருக்காப்புல. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல, சரகை போட்டு எழுந்துக்கவே மாட்டாருன்னு தெரியும். இந்த மாதிரி இடத்துல எப்படி இந்த அமானுஷங்கள் கிட்ட நம்மளால குப்பை கொட்ட முடியும் அப்படின்னு சொல்லி வினோத் யோசிக்கிறாருங்க. எந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்த ரவியும் நேஹாவும் பட்டுன்னு அவங்க சொல்கிற மந்திரங்களை வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அட்டர் சைலன்ஸ். 2 பேரும் ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு தலையிலேயே ஏதோ ஒரு சைகை மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 2 பேரும் அட் அ டைமில் அப்படியே பட்டுன்னு வினோதையும் நந்தினியும் திரும்பி பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அலறாங்க. வினோத நந்தினி ஐயோ என்னடா நம்மளை பார்க்குறாங்க, ஏதாவது பண்ணுனா வினோத் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுருந்த ஆஞ்சநேயர் பக்தர், ஒரு ஆஞ்சநேயர் படத்தை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. நந்தினியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் படத்தை வந்து கையில் வச்சுக்கிறாங்க. கையெல்லாம் நடுங்குது டக 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 டகன்னு. ஆனால் அந்த ஆஞ்சநேயர் படத்தை கையில் வச்ச உடனே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருந்த நேஹாவும் ரவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய முகத்துலலாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, கேண்டில் வந்து அப்படியே காற்றுக்கு வந்து ஆட ஆரம்பிக்குதுங்க. கரெக்டாக வெளியே ஒரு மிகப்பெரிய இடி இடிக்குது, மின்னல் இடிக்குது, காற்று நல்லா விசு விசுன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அந்த காற்றுல அந்த கொளுத்தி வச்ச கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆன அடுத்த செகண்ட் இவங்க அப்படியே பதட்டத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவங்களோட பெட்டில் யாரோ எழுந்து உட்கார்றத வந்து ஃபீல் பண்ணுறாங்க வினோதும் நந்தினியும். யாரா உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரவியும் நேஹாவும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி அந்த 2 பேரும் நடந்து வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கும், வினோதுக்கும் நந்தினிக்கும், என்னடா நடக்குது இங்கே, என்னென்னமோ நடக்குதுடா, ஒன்றுமே புரியலையடா, இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். ஆஞ்சநேயர் படத்தை கையில் வச்ச உடனே 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்ட்டாக படுத்து தூங்குறாங்க. படுத்த உடனே செம்ம கொரட்டை வேற. என்னடா நடக்குதுங்க, எப்படா நம்ம தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க நந்தினி. இல்லை இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, கரெக்டாக அந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபிஷ் அடிக்க போனோம் இல்லையா, அங்கே தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, இதை வந்து எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே பேசுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது நடந்தது. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட் வந்து விட்றாங்க. அன்றைக்கி நைட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஆகலைங்க. காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு நபர்கிட்ட வந்து போகிறாங்க, ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட
போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் நைட் வந்து வந்தோம், அந்த இடத்துல வந்து பாத்ரூமுக்கு போகும்போது ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் வந்து கேட்டுச்சு, 2 கண்கள் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அதுலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னே தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. அந்த பொண்ணு பேர் வந்து நேஹா அப்படின்றாங்க. நேஹாவா அப்படின்றாரு. ஆமாங்க, அந்த பொண்ணு பேர் நேஹா அப்படின்னா. மேபி அதனால தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. அந்த பூசாரி ஒருத்தர் இருக்கார், நம்ம சொந்தக்காரர் தான், என் பேரை சொல்லுங்கள், அவர் வந்து மந்திரிச்சு ஒரு தாயத்தை கொடுப்பாரு, அந்த தாயத்தை வந்து கட்டிக்கங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. நேஹாவா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார்ல இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு. உடனே வினோத் வந்து கேட்குறாப்புல, ஏன் நேஹாவா அப்படின்னு கேட்குறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த இடத்துல நிறையா இந்த லாரிஸ்லாம் வந்து போவோம், ஹைவே இல்லையா. ஸோ 2 சைடும் அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுவாசி பெண் ஒருத்தங்க இருந்திருக்காங்க, நேஹான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த காட்டிலேருந்து வெளியே வந்து இந்த பழங்களெல்லாம் விற்பாங்களாம் இந்த லாரி டிரைவர்ஸ் கிட்டலாம். ஒரு வாட்டி என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு லாரி டிரைவர் அந்த மாதிரி குடிபோதையில் வந்து அந்த பெண் கிட்ட தவறாக நடந்து அந்த பெண் வந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த பர்சன் கிட்டேருந்து தப்பிச்சு போகும்போது இன்னொரு வண்டி வந்து அந்த பெண்ணு மேலே அடித்து அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது அவங்களுடைய 2 கண்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 கண்கள் அந்த வண்டி வந்து இடித்த ஃபோர்ஸில் கண்ணே வெளியே வந்து எங்கேயோ போய் விழுந்துருச்சாங்க. கண்ணே இல்லாமல் தான் அந்த ஒரு டெட் பாடியை வந்து அவங்க எடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் அந்த தவறாக நடந்துக்கிட்டார் இல்லையா, அந்த பர்சனை பிடிக்கலான்னு சொல்லி போகும்போது அவர் அங்கேருந்து லாரி எடுத்து எஸ்கேப் ஆயிருக்கான் அந்த ஆள். ஆனால் அடுத்த செகண்டு அந்த ஒரு பெரிய உருவம் ஒன்று பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கரெக்டாக அந்த டேர்னிங் இடத்துல அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா தடம் புரண்டு அது ஒரு ஹெவி டியூட்டி லாரி அப்படின்றதுனால நிறைய சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த சரக்கு எல்லாமே அவர் மேலே விழுந்து அவருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாருங்க. ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நிறைய பேர் குறிப்பாக அந்த தாபாவுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அந்த நேஹா பொண்ணுடைய வீடு இருந்தது இல்லையா, அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 கண்கள் மட்டும் வெளிச்சமாக நைட்டில் தெரியுது அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே வந்து அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணதாகவோ இல்லை அந்த ஆன்மா வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணதாகவோ கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் தான் முதலையாக வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் புரியுது. இந்த மாதிரி அந்த நேஹா அப்படின்ற அந்த பேருக்காக தான் அந்த பொண்ணு வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த ரவி வந்து நேஹாவை லவ் பண்ணுறாப்புல. ஸோ அந்த நேஹாவை லவ் பண்ணுற மாதிரி என்னையும் இந்த பையன் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆன்மா வந்து அட்டாக் பண்ணியிருக்குங்க. சரி, ரூம்லையே அவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, அந்த நேஹா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த காட்டுவாசி பொண்ணு, அது வந்து இந்த சாத்தான் ரிச்சுவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமாங்க. ஸோ அது பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்கே தெரிய வந்திருக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒருவேளை இந்த பையனை வந்து அந்த பொண்ணு கூடயே சேர்த்துக்கிறதுக்காக, இல்லைனா அந்த நேஹாவுடைய ஆன்மா வந்து இப்போது இந்த ரவியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நேஹாவுடைய உடம்புக்குள்ளே வர்றதுக்குண்டான ரிச்சுவல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை ஏதோ ஒரு தெய்வ சக்தி வந்து காப்பாற்றிருக்கு நைட்டில், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் இவங்க சொல்கிற மாதிரி, நான் வந்து ஆஞ்சநேயர் பக்தன், ஆஞ்சநேயருடைய அந்த ஃபோட்டோ வந்து எப்பயுமே வச்சுருப்பேன், அதை அப்படியே காட்டிகிட்டே கையில் பிடிச்சிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் வந்து படுத்துட்டாங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான் உங்களுடைய உயிரியை காப்பாற்றிருக்கு. முதல்ல நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காருங்க. கரெக்டாக இந்த 20 கிலோமீட்டர் இவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணிடுறாங்க. நேஹாக்கிட்டேயும் ரவிக்கிட்டையும் சொல்லலை, அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம்லாம் சொல்லலை. போயிடுறாங்க. வினோதும் நந்தினியும் உள்ளே போயிடுறாங்க. ரவி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருக்கார் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. ரவியும் போயிடுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே நேஹா வரவே இல்லைங்க. நேஹா அப்படியே பயத்தில் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கிற பூசாரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லா மேட்டரும் வந்து வினோத நந்தினியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரவி பக்கத்தில் இருந்து, டேய் உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு நடந்துதாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ஆமாடா உனக்கு நடந்துதுடா அப்படின்னதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரியில் ஒரு 2-3 பூசாரிங்க இருப்பாங்க போல இருக்குது. அவங்க 2-3 பேர் கரெக்டாக பின்வாசல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நேஹாவுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. வந்துட்டு நேஹாவை ஃபோர்ஸ்ஃபுல்லி கையை பிடிச்சி அந்த ஒரு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கத்துனாங்க, கதறினாங்க. இந்த மூமெண்ட் அந்த கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே நேஹா திரும்பியும் பழையபடி ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பப்ளியாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பூஜைலாம் பண்ணி அவங்க கையில் ஒரு தாயத்தெல்லாம் கட்டி விட்டு, நீங்கள் திரும்பியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த தாயத்தை கழட்டவே கூடாது. கரெக்டாக வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசலில் இந்த தாயத்தை கழட்டி தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இவங்க ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷ தாக்குதலும் இவங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அமானுஷ தாக்குதல் வரலைனாலும் இந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பயங்கரமான இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி வினோதும் ரவியும் எனக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. வாட் அ ஃபென்டாஸ்டிக்கான இன்சிடென்ட் பாருங்கள். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.